மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக 6000 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறோம். அது அவசியம் வாங்கி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொஸ்டின் 200 கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும். வித் டீட்டெயில் சொல்யூஷனோடு இருக்கும். ஷார்ட்டாக ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற உணர்வு அது அவசியம் தரும். அந்த 6000 கொஸ்டின்ஸும் வாங்கி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது யூஜிடிஆர்பி மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்குறான்னு பார்க்கலாம். Two equal forces act on a particle, and if the square of their resultant is equal to 3 times their product, then angle between them is dash. அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குங்க. ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, F1 F2 ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே டூ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் a particle, and if the square of their product if the square of their resultant is equal to 3 times their product. இப்போ டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த F1 F2 ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. ஈக்குவல் டு சம் F அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இதான் கிவன். மெயினாக இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட், டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் எ பார்ட்டிகிள் அண்ட் இஃப் த ஸ்கொயர் ஆஃப் தர் ரிசல்டன்ட். இப்போது ரிசல்டன்ட் இருக்கும் இல்லையா, அதனுடைய ஸ்கொயர் ஆஃப் their resultant is equal to 3 times their product. அதாவது 3 times their product, அந்த F1 F2 உடைய ப்ராடக்ட். இது கிவனுங்க. அப்போது ரெண்டு விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டு ஃபோர்ஸஸும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு சம் எஃப் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எஃப்க்கு ரெண்டுமே ஈக்குவல் தானே. இதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான், இதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான், சேம் ஃபோர்ஸஸ். அதை எஃப்னு வச்சுக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது அடுத்த குழு தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இஃப் த ஸ்கொயர் ஆஃப் தேர் ரிசல்டன்ட், ஆர் இருக்கு இல்லையா, ஆர் தான் ரிசல்டன்ட் சொல்லுவோம். அதோட ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ஆஃப் தேர் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 3 times தேர் ப்ராடக்ட். 3 times தேர் ப்ராடக்ட். ப்ராடக்ட் என்னென்ன, அந்த F1 F2 ரெண்டு விசையினுடைய பெருக்கம் இருக்கு இல்லையா, அந்த பெருக்கத்தை போல் 3 மடங்கு தான் அந்த ரிசல்டன்ட்டோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து கிவன். ஆனால் நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். R square equal to F1 square plus F2 square plus 2F1 F2 cos theta இல்லையா. ரைட், இப்போ இந்த F1 F2 எல்லாமே நம்ம ஈக்குவல் டு Fன்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஈக்குவல் ஃபோர்ஸஸ்ன்றதுனால சம் F ஏதோ ஒரு Fக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் நான் அந்த F1 F2 எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு F போட போகிறேன். இந்த இடத்துல R ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இதில் கூட இன்னும் என்ன பண்ணலாம், 3 times F1 F2 ரெண்டுமே, இது F1ம் F தான், F2ம் F தான். அப்போ F இன்ட்டு F F ஸ்கொயர் இருக்குது. அப்போ 3F ஸ்கொயர்னே போடலாம். இதில் போட்டால் என்ன ஆகும்னா, R ஸ்கொயர் வந்து 3F ஸ்கொயர் ஆகிடும். ரைட், R ஸ்கொயரே தான் இது, 3F ஸ்கொயர். திருப்பி இது மேலே ஸ்கொயர் போட்டுறாதீங்க. ரைட், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஸ்கொயர் ஆஃப் தேர் ரிசல்டன்ட். அப்புறம் R ஸ்கொயரே தான். R ஸ்கொயர் வந்து 3 times F1 இன்ட்டு F2. ஓகே, அது F1 F2 Fக்கு ஈக்குவல்ன்றதுனால இங்கே ஒரு F இங்கே ஒரு F போட்டு மல்டிப்ளை பண்ணி F ஸ்கொயராக எழுதிட்டேன். ஸோ R ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிவிட்டு 3F ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இந்த F1 ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அதை F ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஏன்னா F1 ஈக்குவல் டு F தானே. ப்ளஸ் F2க்கும் F ஸ்கொயர் எழுதிக்கிறேன். இதுக்கு ஸ்கொயர் இருக்குது, F1 F F2வும் F. இப்போ ரெண்டுத்துக்கும் நான் ஜஸ்ட் Fன்னு போட்டு மேலே இருக்கிற ஸ்கொயரை போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் 2 times F1 இன்ட்டு F2, இங்கேயும் F இங்கேயும் F கொடுத்து நான் F ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இன்ட்டு காஸ் தீட்டா. ரைட், ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டு குழுவும் யூஸ் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதான் ரிசல்ட்டு, நமக்கு முக்கியமாக தெரிஞ்ச ரிசல்ட்டு. we know that R ஸ்கொயர் ஈக்குவல் டு F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 காஸ் தீட்டா. ஓகே, இப்போ இந்த 3F ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். F ஸ்கொயர் ப்ளஸ் F ஸ்கொயர் 2F ஸ்கொயர், 2F ஸ்கொயர் ப்ளஸ் 2F ஸ்கொயர் காஸ் தீட்டா. ரைட், இதுலேருந்து காமனாக ஒரு 2F ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். அப்போ 3F ஸ்கொயர் ஈக்குவல் டு 2F ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. இப்போ 2F ஸ்கொயர் இங்கே இன்ட்டில் இருக்கிறது டிவைடு கொண்டு வந்துடலாம். 3F ஸ்கொயர் பை 2F ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ரைட், இப்போ F ஸ்கொயர் கட் பண்ணிட்டா 3/2, 3/2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -1 ஆகிடும். அப்போ 3/2 -1 ஈக்குவல் டு காஸ் தீட்டா.
இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணி 3யோட சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 - 2/2 அப்போ 1/2 ரைட் ஈக்குவல் டு cos θ ரைட். ஸோ இதில் உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் எப்போனாலும் கேட்கலாம். இப்போ இந்த cos θ வந்து 1/2னா அப்போ θ என்ன 60 டிகிரி ரைட். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரைட். ரொம்ப எளிமைங்க, இதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. கொஷின் நம்ம படித்து அவங்க சொன்ன கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். The angle between two equal forces so that the resultant is also equal to the either of them in magnitude is dash. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் பிட்வீன் டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே F1 F2 ரெண்டுமே ஈக்குவல். இது ரொம்ப முக்கியமானதுங்க, இதுதான் கிவன். இது ஈக்குவல் டு சம் எஃப்னு கூட வச்சுக்கோங்க, தப்பு இல்லை ரைட். ஏதோ ஒரு எஃப்க்கு ஈக்குவல் சேம் ஃபோர்ஸஸ் சொல்லிட்டாங்க. இப்போது அவங்க கொடுத்த குழு ஸோ தட் த ரிசல்டன்ட் இஸ் ஆர் இருக்கு இல்லையா, த ரிசல்டன்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எய்தர் ஆஃப் தெம். அந்த ரிசல்டன்ட்டும் வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல், இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு ஏதோ ஒன்றுக்கு ஈக்குவல். அப்போ அதுவும் எஃப்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு எஃப். இதுவும் கிவன். த ரிசல்டன்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எய்தர் ஆஃப் தெம் இன் மேக்னிடியூட். அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் டூ ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து கொடுத்துருக்குற குழு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ரிசல்ட் நமக்கு தெரியும். r² ஈக்குவல் டு f1² ப்ளஸ் f2² ப்ளஸ் 2f1 f2 cos θ. இதுதான் ரிசல்ட் நம்மக்கிட்ட. ரிசல்டன்ட்டுக்கும் ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் இடையிலான ஒரு ரிலேஷனை சொல்கிற ரிசல்ட். இது முக்கியமான ரிசல்ட்டு. இப்போ சில நேரம் ரிசல்டன்ட்டு ஃபோர்ஸஸ் கொடுத்துட்டு ஆங்கிள் பிட்வீன் டூ ஃபோர்ஸஸ் தீட்டானு கேட்பாங்க. அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இந்த ரிசல்ட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்துருக்கிற எல்லா விஷயத்தையும் இதில் நான் புட் பண்ணுறேன். ஆர் வந்து எஃப் தான், அப்போ f² ஈக்குவல் டு f1ம் எஃப் தான், அப்போ f² ப்ளஸ் f2ம் எஃப் தான், அப்போ f² ப்ளஸ் 2 டைம்ஸ் f1ம் எஃப் தான், f2ம் எஃப் தான், f இன்ட்டு f f², இப்போ f² cos θ. இந்த f² அப்படி இருக்கட்டும். இந்த f² ப்ளஸ் f² 2f² ப்ளஸ் இங்கே 2f² cos θ ரைட். 2f² காமனாக வெளியே எடுத்துடலாம். இந்த f² அப்படியே இருக்கட்டும். ஸோ 2f² காமன் அவுட் பண்ணிவிட்டு உள்ள 1 ப்ளஸ் இங்கே வந்து 1 இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் cos θ. 2f² காமன் அவுட் பண்ணிட்டேன். இப்போ 2f² இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், டினாமினேட்டருக்கு வந்துடும். f² பை 2f² ஈக்குவல் டு 1 ப்ளஸ் cos θ ரைட். f² கட் ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் 1, இப்போ 1/2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் cos θ. இந்த 1 இங்கே கொண்டு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 - 1 ஈக்குவல் டு cos θ. 1/2 - 1 வந்து -1/2 ஈக்குவல் டு cos θ ரைட். அப்போ θ ஈக்குவல் டு என்ன, இந்த காசு இங்கே எடுத்துகிட்டு வந்தால் காசு இன்வர்ஸ் ஆஃப் -1/2 இப்படி ஆகிடும் இல்லையா. இப்போது θ ஈக்குவல் டு இந்த மைனஸ் நம்ம வெளியே கொண்டு வர முடியும்னா முடியும். இந்த ரூல் அப்ளை பண்ணலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இப்படி இருக்கிறது இப்படி எழுதிக்கலாம். இங்கே எக்ஸுன்றது -1/2 இல்லையா. அப்போ இப்படி எழுதுனா என்ன ஆகும், பை மைனஸ் பாருங்கள் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ அதுபடி இங்கே பார்த்தா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இப்படி ஆகிடும் ரைட். பைன்றது 180 டிகிரி. அப்போ θ ஈக்குவல் டு 180 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் 1/2 வந்து 60. அப்போ 180லேருந்து 60 மைனஸ் பண்ணிட்டோம்னா θ ஈக்குவல் டு 120. அப்போ θ ஈக்குவல் டு 120 டிகிரி ரைட். ஜஸ்ட் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிசல்ட்டில் கொடுத்துருக்கிற டேட்டாஸை புட் பண்ணுறேன். இதுதான் கொடுத்துருக்கிறது ரைட். அப்போ இங்கே பார்த்தோம்னா என்ன இருக்குது, ஆப்ஷன் பி 120 டிகிரி. இப்போ இந்த கண்டிஷன் மாதிரியே தான் பாருங்கள், ஃபோர்ஸஸ் ஈக்குவல்ன்றது இங்கேயும் இந்த ப்ராப்ளம்லையும் இருக்குது, இங்கேயும் ஃபோர்ஸஸ் ஈக்குவல்ன்றது ப்ராப்ளம். ஆனால் இங்கே ரிசல்டன்ட் வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு எய்தர் ஆஃப் தெம் இன் மேக்னிடியூட். எண் மதிப்பில்
2 ஃபோர்ஸஸ்க்கு இருக்கு இல்லையா, அந்த 2 ஃபோர்ஸஸில் ஏதோ ஒரு ஃபோர்ஸஸ்க்கு இந்த ரிசல்டன்ட் ஈக்குவலாக இருக்குது எண் மதிப்பில். அதை தான் சொல்லியிருக்காங்க. அதை கொண்டு வந்து அப்படியே ரிசல்ட்டில் போட்டால் இந்த ப்ராப்ளமில் தீட்டா ஈக்குவல் டு 120 டிகிரி வருது. தீட்டான்றது என்ன? ஆங்கிள் பிட்வீன் 2 ஃபோர்ஸஸ். இப்போ இந்த ஆங்கிள் பிட்வீன் 2 ஃபோர்ஸஸ் தான் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் ஃபோர்ஸஸ் அதுதான், அது ஈக்குவல் டு எஃப்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ப்ராப்ளமில் ஏன் சார் 120 வந்தது அப்படின்னா, இங்கே அந்த ரிசல்டன்ட்டோடைய கண்டிஷன் பாருங்களேன். த ஸ்கொயர் ஆஃப் த ரிசல்டன்ட் இஸ் ஆர் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் 3 டைம்ஸ் தேர் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸஸோடைய ப்ராடக்ட்டுக்கு 3 டைம்ஸ். அது வந்து எதுக்கு ஈக்குவல்? ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவல் கொடுத்தது. ஸோ இந்த விஷயத்தை புட் பண்ணால் நமக்கு தீட்டா 60 டிகிரி வருது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஆங்கிள் நமக்கு கிடைக்குது. அதை புரிஞ்சுக்கணும், ரைட்? இது போல் எக்கச்சக்கமாக ஒரு 6000 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ்க்கு 10 யூனிட்டுக்கும் கொடுத்துருக்கோம். அவசியம் வாங்கி இதை ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. நான் போடுற மெக்கானிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே யூஜிடிஆர்பி மெக்கானிக்ஸ் வேறு, பிஜிடிஆர்பி மெக்கானிக்ஸ் வேறு, ரெண்டும் ஒன்று கிடையாது. இப்போது யூஜிடிஆர்பி மெக்கானிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு அனுப்புகிறேன். ப்ளேலிஸ்ட் இருக்குது, தனித்தனியாக ஒன்று ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எங்களோட எம்சிக்யூஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய தியரி ப்ராப்ளம் எல்லாம் எம்சிக்யூஸில் கொடுத்துருக்கோம். இதே போல் எல்லா யூனிட்டுக்கும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு போட்டிங்களா சார்னா போட்டோம். எல்லாத்துக்குமே போட்டோம். ஜஸ்ட்டு நீங்கள் உட்காந்துட்டு வாட்ச் பண்ண வேண்டியது தான், ஒன்று பார்க்க வேண்டியது தான். ஸோ ரொம்ப நல்லா புரியுதுன்ட்டு ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டும் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் வாங்கி எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் கொடுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ லைக் பண்ணிங்கனாலோடைய அது சேனல் அடுத்தடுத்து இன்னும் நிறைய பேருக்கு அது நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அதை ப்ரொமோட் ஆகும், சேனல் நல்லா ப்ரொமோட் ஆகும், மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.